வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது பொதுவாவே தோட்டத்தில எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, உரம் விடும்போது வந்துட்டு அதிக டைமிங் எடுத்துக்குது. எனக்கு வந்து சீக்கிரமாவே உரம் விடணும் அப்டிங்கிறவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நாங்க யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் என்ன அப்டின்னா, ஒரு 1 எஸ்பி மோட்டர் வச்சு எப்படி உரம் விடணும் அப்டிங்கிற மெத்தட் தான் இதில வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் குடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அதாவது நம்ம காமனா நம்ம வெஞ்சூர் இன்ஜெக்டர்ல உரம் விடும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 100 லிட்டர் வந்துட்டு நம்ம உரம் கரைச்சு வச்சிருக்கோம். அத விடுறதுக்கு வந்து எடுத்துக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கும். இதே நீங்க இந்த மோட்டர் மூலியமா விடும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உரம் விட முடியும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு குயிக் மெத்தட் வந்துட்டு எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். இன்ஸ்டாலேஷனுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 1 எஸ்பி மோட்டார், அதுக்கடுத்து ஒரு டேங்க்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அக்சஸரீஸ் தான் தேவைப்படும். அதாவது டேங்க் காலரு, அதுக்கடுத்து அந்த எஃப்டிஏ, எம்டிஏ, என்ஆர்வி ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. நம்ம எப்பவும் போல வந்துட்டு அந்த டேங்க்ல வந்துட்டு காலர் ஜாயின் பண்ணுவோம். அதாவது 1 இன்ச் அந்த பிட் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரில் பிட்டு. அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம டேங்க்குக்கு வந்துட்டு ஹோல்ஸ் போடுவோம். போட்டுட்டு அந்த காலர் வந்துட்டு டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்ம போடக்கூடிய ஹோல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காலர் வந்துட்டு அந்த த்ரெட் ஃபுல்லுமே நம்ம ஃபுல்லா டைட் பண்ணுற மாரியே இருக்கணும். அதேபோல நம்ம அந்த எஃப்டிஏவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே காலர்ல டைட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம காலரை வந்துட்டு டைட் பண்ணதுக்கு அடுத்து எஃப்டிஏ டைட் பண்ணக்கூடாது. 2 சைடுமே வந்துட்டு ஃபுல்லாவே டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வெளிய 2 சைடும் எம்சீல் வந்துட்டு யூஸ் பண்ணி ஃபுல்லா பேக்கிங் பண்ணிக்கிறோம். சில பேர் வந்துட்டு அந்த எம்சீல் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த காலர் டைட் பண்ணும்போது அந்த வாஷர்ல சுத்தி அப்ளை பண்ணிட்டு டைட் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. இந்த மாரி அவுட்டர்லயே டைட் பண்ணுங்க. எதனாலனா லீக்கேஜ் அப்பதான் அரெஸ்ட் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு அந்த வாஷரோட வைக்கும்போது அது ஃபியூச்சர்ல வந்துட்டு லீக்கேஜ் வருது. அந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்து நாங்க நெறைய பார்த்துருக்கோம். அதனால தான் வந்துட்டு அவுட்டர்ல வந்துட்டு எம்சீல் அப்ளை பண்ண சொல்றேன். இந்த என்ஆர்வி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். அதாவது என்ஆர்வினா நான் ரிட்டர்ன் வால்வு. அதாவது இது வந்து ரிட்டர்ன் வாட்டர் ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் பண்ணிரும். அதேபோல இதில டைரக்ஷன் இருக்கும். அதாவது வாட்டர் ஃப்ளோவோட டைரக்ஷன்ல தான் இந்த என்ஆர்வி இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் வந்து இது ரிட்டர்ன் வாட்டர வந்து இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்துட்டு நமக்கு பிளாக் பண்ணி குடுக்கும். இந்த என்ஆர்வி வந்து நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்றோங்கிறது வீடியோவோட எண்ட்ல இருக்கு. மறக்காம பாருங்க. அதேபோல இதில வந்து அந்த எம்டிய டைட் பண்ணும்போது எக்ஸஸா வந்துட்டு த்ரெட் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த எம்டிஏல வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிருவோம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா ஷூட்டபுளா இருக்கும். கட் பண்ணும்போது கிராஸா கட் பண்ணிறாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணீங்க அப்படின்னா தான், திரும்ப வந்துட்டு அந்த என்ஆர்வியோட நம்ம வந்து எம்டிய டைட் பண்ணும்போது ஃபிட்டா இருக்கும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாரி. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம எம்டிய கட் பண்ணிக்கிறோம். 2 சைடுமே கட் பண்ணியே போட்டுக்கிறோம். அடுத்து இத வந்துட்டு எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது வந்து பாருங்க, நான் ஷோ பண்ணுவேன். அதாவது மோட்டரோட இன்லெட் இருக்கு பார்த்தீங்களா? அதிலேயே கனெக்ட் பண்ணிருவோம். அதில கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த ஓரத்தில இருக்க டஸ்ட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட் ஃபில்டர்லேயே வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். அடுத்து இந்த மோட்டர் தான் வந்து நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதாவது வி-கார்ட்ல 1 ஹெச்பி மோட்டரு. அதேபோல மோட்டரோட டிஸ்டன்ஸும் அந்த டேங்கோட டிஸ்டன்ஸும் ஒரு 20 ஃபீட்குள்ளே இருக்க மாரி வச்சுக்கோங்க. இது பக்கத்திலேயே ரூம் இருக்கனால ரூம்குள்ளே சேஃப்டியா வச்சிருக்கோம். அந்த மோட்டரோட அவுட்புட் வந்து நம்ம ஃபில்டர் செட்டப்போட இன்லெட் இருக்குது பார்த்தீங்களா? அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருவோம். அதாவது இந்த இடத்துல 2 மெயின் லைனு. அதனால 2.5க்கு 1 சேடல் யூஸ் பண்ணி அதில கனெக்ட் பண்ணிருவோம். அதேபோல அந்த டைரக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா செக் பண்ணி அந்த என்ஆர்வியும் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம வந்து 1 ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணி உரம் விடுற கம்ப்ளீட் செட்டப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.